வணக்கம் நண்பர்களே, கான்ஃபிடென்ட்டாக இருங்க, நல்லதே நடக்கும். இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு டாப்பிக்கில் தான் உங்ககிட்ட நான் பேச போகிறேன். சரியான வெயில். இந்த ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா வெயில் சுட்டரிக்குது. ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கோங்க, இந்த வெயில் இவ்வளோ சுட்டரிக்கிறதுக்கு காரணம் யாருன்னு சொல்லுவோம்? சூரிய பகவான். இயற்கை. மே மாதம் அப்படி தான் இருக்கும். இதுக்கு நம்ம யாரையும் போயிட்டு குறை சொல்ல முடியாது. இந்த வெயில்லேருந்து நம்மளை நம்ம காப்பாற்றிக்கணும். நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வீட்டில் இருக்கணும். கண்ட நேரத்தில் அந்த 11 மணிலேருந்து சாயந்தரம் 4 மணி வரைக்கும் வெயிலெல்லாம் போகக்கூடாது. வீட்டில் ஜூஸு, மோர், கூழ், தண்ணி, பானை தண்ணி இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணிக்கணும். இதை விட்டுட்டு வெயில் பயங்கரமாக காயுது, எம்எல்ஏ என்ன பண்ணுறாரு, ஊராட்சி தலைவர் என்ன பண்ணுறாரு, வார்டு கவுன்சிலர் என்ன பண்ணுறாரு, யாரையும் குறை சொல்ல முடியாதுங்க. எதுக்கு இப்படி பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே சிரிப்பு வரும், காமெடியாக இருக்கும். இது என்ன இப்படி பேசுகிறாய் ஒன்று. இப்போ அப்படி தாங்க இருக்குது. ஒரு குழந்தை கோயம்புத்தூரில் ஒரு குழந்தை தவறி போயிடுச்சு. அதாவது தவறி போயிடுச்சுன்னா நான் அந்த தவறி மொத்தமாக போயிடுச்சு உலகத்தை விட்டு. அதுக்கு ஒருத்தன் காரணம் அப்படின்னா யாருங்க பொறுப்பாக இருக்கணும்? முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்களேன். நம்ம வீட்டில் இந்த சம்பவம் நடந்தால், இப்போ நம்ம வீட்டில் ஒரு விஷயம் நடக்குது இந்த மாதிரினா முதல் ஆற நமக்கு தான் விடும். என்ன பண்ணிட்டு இருந்த குழந்தைய விட்டுட்டு? இதான் முதல் கேள்வி. யார் பாதுகாக்கணும்? நம்ம தாங்க பாதுகாக்கணும். நம்ம குழந்தைக்கு பெத்த நம்ம தான் முதல் பாதுகாப்பு. இது கெட்டது, இது நல்லது, இங்கே போகக்கூடாது, இங்கே வரக்கூடாது, பார்த்துட்டே இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு போகிறாங்க, சரிங்களா? 2 பொம்பளை குழந்தை. வீட்டில் யாரும் கிடையாது, பெரியவங்க யாரும் கிடையாது. 2 பொம்பளை குழந்தை. பெரிய குழந்தை 5ஆம் கிளாஸோ என்னமோ படிக்குது, சின்ன குழந்தை 3ஆம் கிளாஸோ படிக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கதவை பூட்டிடுவாங்க, உள்ளே எல்லாம் ரெடி பண்ணிவிடுவாங்க, கிரில் கேட் மட்டும் திறந்து விடுவாங்க. மற்றபடி மெயின் டோரெல்லாம் லாக் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. விண்டோ மூலயமா தான் எதுவாக இருந்தாலும். அக்கம் பக்கம் வீடாக இருந்தால் கூட நானே பின்னாடி ஜெயில் மாதிரி வச்சுருக்கேன்னு. அது ப்ரொடெக்ஷன். எங்களை தவிர வேறு யார் திறக்க முடியாது. எங்கள் மாமியார்கிட்ட ஒரு சாவி இருக்கும், எங்கள் அம்மா அப்பா கிட்ட ஒரு சாவி இருக்கும், யார் வரதா இருந்தாலும். மற்றபடி எந்த ஒரு இதுவும் கிடையாது. உள்ளே ஒரு குட்டி மொபைல், பட்டன் மொபைல், பசங்க எதுவாக இருந்தாலும் கால் பண்ணிப்பாங்க, டிவி ஓடும். இப்படி தான் வச்சுருக்காங்க ப்ரொடெக்ஷனுங்க. நம்ம வீடுகளில் கூட எதுக்கு அந்த காலத்துலேயும் சொல்லுவாங்க, நம்ம கூட கேட்டை உள்ளே பூட்டி வச்சுருக்குறோம். இதெல்லாம் நம்ம தான் நம்மளை காப்பாற்றிக்கணும், சரிங்களா? எப்பயுமே வீட்டில் கூட எடுத்துக்கோங்களேன், ஏதாவது ஒரு விஷயம் வீட்டில் நடக்குது அப்படின்னா யாராவது தகவல் சொன்ன பிறகு தான் நமக்கு தெரியும். நான் இப்போ எங்கேயோ வேலையில் இருக்கேன், வீட்டில் ஏதோ அசம்பாவிதம் ஏதோ நடக்குதுன்னா யாராவது சொன்னால் தாங்க தெரியும். அசம்பாவிதம் வந்துடும் அப்படின்ட்டு ஃப்யூச்சரை முன்னாடியே பண்ண முடியுமா? நம்ம முடியாது. அந்த குழந்தை இறந்தது கூட, அந்த குழந்தை இந்த மாதிரி ஆனது கூட தூக்கி எரிஞ்சு வீசின பிறகு தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சாச்சு, பண்ணியாச்சு, யார் என்னன்னு சொல்லிட்டு. இதுக்கு போயிட்டு ஆளும் அரசாங்கத்தை போயிட்டு நம்ம குறை சொல்கிறது தப்பு இல்லையா? மனசாட்சின்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ தகவல் தெரிஞ்ச உடனே அடுத்த கட்ட நடவடிக்கை எந்த இடத்துல அதிகமாக வருது, எப்படி பார்க்குறாங்க, எப்படி அதை கண்டுபிடிக்கிறாங்க, அதுதான் அங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். கவர்மெண்ட் இந்த ரன் பண்ணுதா, ரன் ஆகலையா, ஒழுங்காக மக்களை கவனிச்சுதா அப்படின்னும் போது ஒரு விஷயம் நடந்து முடிஞ்ச பிறகு தெரியப்படுத்தப்படுது. அப்போ என்ன பண்ணுறாங்க? அடுத்த ஆக்ஷன்ஸ் எவ்வளோ சீக்கிரம் பிடிக்க முடியும். நேற்று கூட அதே கோயம்புத்தூரில் ஒரு கல்லூரி மாணவி காணுன்னாங்க. 5 மணி நேரம் கண்டுபிடிச்சாச்சு. குயிக் ஆக்ஷன், அதை தான் நீங்கள் பார்க்கணும். ஆக்ஷனே எடுக்கலை அப்படின்னா ஓகே. ஆக்ஷனே எடுக்கலை அப்படின்னா நீங்கள் சொல்கிறது அரசாங்கம் வாயை மூடிட்டுருக்கு, ஆக்ஷன் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? கல்குவாரி ஒவ்வொரு குவாரியாக போய் பார்த்துட்ருக்காங்க. எவ்வளோ விஷயங்கள் அடுத்தடுத்து ஒவ்வொரு இதுலேயும் என் கண்ணு முன்னாடிங்க குப்பை. நான் அப்படியே கையெடுத்து கும்பிடுறேன். யார் தெரியுமா? அந்த தூய்மை பணியாளர்களை பெருக்கினவன்னா இருக்காங்க. குப்பை கொளுத்திட்டு இப்போ குப்பையை பெருக்கி எடுத்துகிட்டு போயிட்டு சுத்தம் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பார்க்குற இடத்துல எல்லாரும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. யாருமே வேலை செய்யாமல் இல்லை. அது அந்த கவர்மெண்ட்டு இந்த கவர்மெண்ட்டுன்னு கிடையாது. அவங்களுக்கு கொடுத்த வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க. அடிமட்டத்துலேயும் சரி. இந்த சில கரையான் இருக்குது தெரியுமா? சில பூச்சிகள், கரையான் பூச்சிகள், அதுங்க தான் பண்ண மாட்டேங்குது. அந்த ஒன்று பண்ணாமல் இருந்து தப்பிக்கிறதுக்கு நான் அத்தனை வழியும் சொல்லுவாங்க. அந்த காலத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, திருடனுக்கு தான் எல்லா வழியும் தெரியுமா, நேர்மையாக போகிறவனுக்கு ஒரே வழி மட்டும்தான் தெரியுமா, ஏன்னா நேர்வழி மட்டும்தான் தெரியுமா. திருடனுக்கு தான் பல வழி தெரியுமா, எந்த சந்து பொந்துன்னு, சரிங்களா? ஸோ பர்ஃபெக்டான கவர்மெண்ட்னா இது முதல்வன் படமாக, இது படம் எண்டு பார்த்துருக்கீங்களா? முதல்வன் மூவியில் கடைசியில் அந்த புகார் பெட்டியில் எதுவுமே விடாது, ஒரே ஒரு இலை டொயின்னு விழும்.
ஒரே நாளில் ஒரு நாள் முதல்வர்னு இந்த மாதிரிலாம் நடக்குமா, சாத்தியம் இருக்குமா அப்படின்னு அந்த படம் வந்த போதெல்லாம் யோசிச்சிருக்கோம். ஒன் டே சிஎம்லாம் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது நம்மளை சுற்றி சில விஷயங்கள் நடக்குது அப்படின்னா பெண் பிள்ளையை பெற்ற அத்தனை பெற்றோர்களும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அந்த மெரினா பீச்சில் ஒரு குழந்தை போயிடுச்சு, கஷ்டமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் தெரியும் பீச்சில் அலை அதிகமாக இருக்குது, நம்ம பசங்களை விளையாட விடக்கூடாது, அப்படி விட்டால் கூட நம்ம கூட இருக்கணும், நம்ம பார்க்கணும், நம்ம கண்ட்ரோலில் தான் நம்ம குழந்தைய வச்சுக்கணும். இது அடிப்படை இதுங்க. இத்தனைக்கும் என்ன கடற்படை போலீஸார் அங்கேயும் இங்கே இருந்துட்டு தான் இருப்பாங்க. ஆயிடுத்து. எனக்கு ஆறுதல் சொல்லலை, எனக்கு எதுவுமே பண்ணலைன்னா கடலில் குளிக்கக்கூடாதுன்றது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது இல்லையா, உங்களுக்கு தெரியாதா? ஏன் ஏதாவது குறை அப்படின்னா எல்லா இடத்துலையும் குறை இருக்கத்தான் இருக்கும். குறை இல்லை. ராஜாக்கள் காலத்துலேருந்து ஆண்ட காலத்துலேருந்தே ராஜா முன்னாடி கோர்ட்டில் கேஸ் எப்படி வரும் தெரியுங்களா? அந்த காலத்துலலாம் திருடிட்டேன் போயிட்டேன். ஏன் நம்ம பீர்பால் கதைலாம் படித்ததில்லை? கோர்ட்டுக்கு வரும், ஆன பிறகு தான் வரும், செயல் முடிந்த பிறகு தான் வரும். செயல் முடியறதுக்கு முன்னாடி ப்ரொடெக்ஷன் அங்கங்கே மகளிர் காவல் எல்லாமே வச்சுருக்காங்க. என்ன பிரச்சனை, நமக்கு சந்தேகக்கிடமாக இருந்தால் நம்ம தான் சிசிடிவி கேமரா வச்சுக்கணும். குற்றச்செயல்கள் நடக்க போகுது அப்படின்னு நமக்கு வர அறிகுறி தெரிஞ்சால் நம்ம தான் ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கணும். ப்ரீகாஷனாக நம்ம சொல்லலாம். ஸோ நமக்குள்ளே ஒரு விழிப்புணர்வு வரணுங்க. இதெல்லாம் ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கணும், இப்படிலாம் இருக்கணும். எவ்வளோ ரீல்ஸ் பார்க்குறோம், எவ்வளோ கதைகள் சொல்கிறோம் குழந்தைகள்கிட்ட. அப்பா அம்மா தவிர வேறு யார் வந்தாலும் கூப்பிட்டாலும் இது பண்ணக்கூடாது. எங்கள் ஸ்கூல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கார்டே கொடுத்துருவாங்க. பேரண்ட்டு யார் கூட்டிகிட்டு போகணுன்றதுக்கு ஃபோட்டோ ஒட்டி கொடுத்துருவாங்க, ஐடி கார்டு. அவங்க தவிர வேறு யார் வந்தாலும் அனுப்ப மாட்டோம். ப்ளஸ் டூ வரைக்கும் பேரண்ட்ஸ் வந்தால் மட்டும்தான் அனுப்புவோம். நமக்குள்ளே ஒரு விழிப்புணர்வு வேணும், சுய ஒழுக்கம் வேணுங்க, சுய கட்டுப்பாடு வேணும். தப்பு பண்ணுறவனுக்குள்ளே திருந்தணும். அப்படி இல்லையா கடுமையான தண்டனை, அதை நம்ம சொல்லணும். இன்னொருத்தன் பயப்படணும். அந்த காலத்தில் கழுவில் ஏற்றுருவாங்களே, நான் சொல்லுவேன், கழுமரம்னு சொல்லி ஒன்று இருக்குமா, நீட்டுக்காக இருக்கும், மேலே ஷார்ப்பாக இருக்கும். தப்பு பண்ணவன என்ன பண்ணுவாங்களாம், கழுமரத்தில் நிற்க வச்சு அப்படியே இழுத்துருவாங்களாம். தண்டனைங்க. கோவலன் அப்படின்னு கதையில் நம்ம படிச்சிருக்கோம். அவர் தவறே செய்யலை. ஆக்சுவலாக அவர் தவறே செய்யலை, சிலம்ப திருடவே இல்லை. ஆனாலும் அவருக்கு எப்படிப்பட்ட தண்டனை, சிறைச்சேதம், அடிச்சிட்டாங்க, யானையை மிதிக்க விடுவாங்க, தண்டனை, மரண தண்டனை இன்னமும் கொடுக்குற நாடுகள் இருக்குது. தூக்கு தண்டனை கொடுக்குற நாடுகள், தூக்கு தண்டனை நிறைவேற்ற நாடுகள் இன்னும் இருக்குது. இங்கேயும் தவறு திரும்ப செய்யக்கூடாதுன்றத அந்த குற்றவாளிக்கு புரியும்படியா. எத்தனை என்கவுண்டர் பார்த்துருக்கோம் நம்ம. ஜென்ரலாகவே மூவி போய் என்ஜாய் பண்ணுறோம். எதுக்கு என்ஜாய் பண்ணுறோம்? வில்லன் கடைசியில் தான் வில்லன் கொல்லப்படுவார். முதல்லலாம் வில்லன் தான் ஜெயிச்சுட்டு வருவார். கடைசி வரைக்கும் ஹீரோ போராடிட்டே அப்போ தான் நம்ம சுபம் அந்த மூவி நல்ல மூவி நம்ம ஒத்துக்கிறோம் இல்லைங்களா? தவறுகள் நம்மளை சுற்றி நடக்குது அப்படின்னா அந்த தவறுகள் நடக்க விடாமல் நம்மளும் பார்த்துக்கணும். நம்மளுடைய ரெப்ரசன்டேட்டிவ் தான் அவங்க. கவர்மெண்ட் வேறு நம்ம வேறு கிடையாது. நம்மளால் போய் அங்கே உட்காந்து பார்க்க முடியல, ஆனால் நம்ம ஓட்டு போட்டு அங்கே அனுப்பியிருக்கிறோம். நம்ம என்ன நினச்சிட்டோன்னா, நான் ஓட்டு போட்டு நினச்சல, நீ வேறு நான் வேறு, நீ எதுக்கு அங்கே போயிருக்கேன்னா என்னை காப்பாற்ற தான் போயிருக்கிற, வேலையை பாரு, என்னை காப்பாற்றுற வேலையை மட்டும் நீ பாரு, அதுக்காக தான் நான் உனக்கு ஓட்டு போட்டேன். அதை தான் நீங்கள் சொல்கிறீங்க. என்ன இப்போது இப்படி ஒரு சட்டம் வச்சுக்கலாமா? அவங்கவுங்க குடும்பத்தை அவங்கவுங்க காப்பாற்றிக்கோங்க. கால்காணி நிலம் கொடுக்குறோம், ஆளுக்கு உழுது, ஆளுக்கு பயிர் செஞ்சு, ஆளுக்கு சமைச்சு, ஆளுக்கு செஞ்சு வியாபாரம் பண்ணி சாப்பிட்டுக்கோங்கன்னா நம்மளால் முடியுமா? நம்ம ரெப்ரசன்டேட்டிவாக அனுப்பியிருக்கோம். நம்மளால் முடியாததுனால தான் நமக்கு பதிலாக சோஷியல் சர்வீஸ் பண்ணுங்கன்னு அனுப்பியிருக்கோம். அவங்க ஒருத்தரை பார்க்காம நம்ம அத்தனை பேர் போட்டதுக்கு ஒரு ஆளாக பண்ணுறாங்க. அது எந்த கவர்மெண்ட்டாக வேணாலும் இருக்கட்டும். நீங்கள் கவர்மெண்ட் வேறு நம்ம வேறுன்னு நினைக்காதீங்க. நம்ம தாங்க கவர்மெண்ட்டு, நம்ம தான் இதுக்கு பொறுப்பு, நம்ம தான் பொறுப்பு. அந்த குழந்தை இந்த மாதிரி ஆனதுக்கு சமூகத்தில் வாழும் நாம் தான் பொறுப்பு. நம்மள மாதிரி ஒரு மனுஷ ஜென்மம், ஒரு மிருகம், அது மனுஷன் இல்லை, மனுஷர் போர்வையில் இருக்கக்கூடிய மிருகம் பண்ணதுக்கு நம்ம தான் தலை குனியணும். அடுத்த மிருகம் அந்த மாதிரி இங்கே எங்கேயாவது பார்த்தா நம்ம தான் அதை அடித்து கொல்லணும். அதை விட்டுட்டு நீ ஏன் செய்யலை, நீ ஏன் போகலை. அதை விட அந்த அம்மா சொன்னாங்க பாருங்க, ஃப்ரிட்ஜிலேருந்து கொஞ்சம் எடுத்து குடிச்சாங்களாம். ஏன் குடிக்கும் போது அது தெரியாது, வாசனை தெரியாது. நீ எல்லாம் என்ன அம்மா குடும்பம் நடத்துகிற? ஃப்ரிட்ஜை திறந்தாலே நாரும், ஏதாவது ஒரு பொருள் அழுகி போச்சுன்னா
ஃப்ரிட்ஜை திறக்கும்போது நமக்கே புளிச்சு பாவம் இருக்குது, தயிர் புளிச்சு போச்சு, நேற்று வச்ச சட்னி புளிச்சிக்குது இந்த வெயிலுக்கு. ஜூஸில் கலந்து வச்சுருந்தாரா இந்த அம்மா ஒரு முடக்கு குடித்தாங்களாம், 1 மணி நேரம் பார்த்து தூங்கிட்டாங்களாம். என்ன கதைங்க இது? கேள்வி அங்கே கொடுக்கணும், கேள்வி கேட்கணும். அடுத்தது ஐயாவுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்கிறது, என்ன வார்த்தை சொல்கிறேன்னா, சிஎம் ஐயாவுக்கு இந்த இலவசம் ஃப்ரீயே வேணாம். நீங்கள் பண்ண வேண்டியது எங்களுக்கு ஒன்று தான். இது உங்களால் முடிஞ்ச போது பண்ணுங்கள், உங்களால் எப்போ முடியுமோ அப்போ பண்ணுங்கள். வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு கவர்மெண்ட் ஜாப் கொடுங்க. அவங்க எஜுகேஷனை பொறுத்து அந்தந்த வீட்டில் படித்த பிள்ளைங்க இருக்கும் இல்லைங்களா, வீட்டுக்கு ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு அவங்க குவாலிஃபிகேஷன் எடுத்து ஒரு கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருங்க. அதே மாதிரி இந்த ரோட்டில் இருக்காங்க நிறைய பேர் வீடு வாசல் இல்லாமல், அதை கொஞ்சம் பாருங்கள். அவங்களுக்குன்னா சின்ன அரை கிரவுண்டு 1/4 கிரவுண்ட்லாம் வேணாம், 300 ஸ்கொயர் ஃபீட்டில் 200 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு இது சுத்தமான கழிப்பிடத்தோடு கூடிய ஒரு வீடு, அதை கொடுங்க. தொழில் ஏற்பாடு பண்ணி கொடுங்க. அவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு, சுயதொழில், எவ்வளோ சுயதொழில் இருக்குது. இதெல்லாம் பண்ணிங்களாவே பொருளாதாரம் வளரும். இதெல்லாம் ஒரு நாள் அப்படி முடிகிற விஷயம் கிடையாது. நீங்கள் ஆட்சியில் கிட்டத்தட்ட 5 வருஷம் இருக்க போகிறீங்க. உங்கள் 5 வருஷ ஆட்சியில் இதெல்லாம் மாற்றம் செஞ்சு கொடுங்க. இந்த மாற்றத்தை தான் நாங்கள் விரும்புகிறோம். நல்ல சாப்பாடு, நல்ல தண்ணி, நிம்மதியான தூக்கம், வரி கட்டுறதுக்கு ரெடியாக இருக்கும். இதெல்லாம் பண்ணுங்க. முதியோர்கள் வயசு அதெல்லாம் பார்த்து யார் யாருக்கு எந்தெந்த இது சலுகைகள் போய் சேரணுமோ அவங்களுக்கு செய்யுங்க. 60 வயசு முதியோர்களுக்கு உண்டானதை செய்யுங்க. அன்ஆர்கனைஸ்டு செக்டாரை கொஞ்சம் பாருங்கள். நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன், அன்ஆர்கனைஸ்ட் செக்டார்ஸ் பாவமாக இருக்குது. அவங்களுக்கு உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. நான் தொடர்ந்து இப்படி வீடியோ போட்டுட்டு தான் இருப்பேன். உங்கள் நாலேஜுக்கு வர வரைக்கும் நான் வீடியோ போட்டுட்டு தான் இருப்பேன். ஸோ நம்பி தான் ஓட்டு போட்டு அனுப்பிச்சிருக்கோம். அந்த நம்பிக்கைக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க. மௌனமாக இருந்து சாதிக்கிறது உங்கள் பாலிசி அப்படின்னா, நாங்கள் இது கேட்டு தான் எங்களுடைய சாதிச்சுக்க முடியும். எங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நான் கேட்டு தான் சாதிக்க முடியும். உங்கள் பொறுமை, உங்கள் நிதானம் ரொம்ப 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 பாராட்ட தகுந்தது சிஎம் சார். உங்களுடைய பொறுமை, உங்களுடைய நிதானம், அதை பொறுமையாக நீங்கள் கையாளுற விதம் கண்டிப்பாக நாங்களாம் கொந்தளிக்கிறோம். நீங்கள் ஒரு எமோஷன் இல்லாமல் பொறுமையாக நிதானமாக கையாளுறது, உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க, சந்தோஷம். ஆனால் எங்களுக்கு உண்டான சாமானிய மக்களுக்கு தேவையான அனைத்தையும் செஞ்சு கொடுங்க. வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.